இந்த படம் வந்து பெண்மையை போற்றும் வண்ணமாக அமையக்கூடிய படமா? ஆமாம், கொஞ்சம் நீங்கள் டீட்டெயில்டாக சொல்ல முடியாது. பட் பெண்ணியத்துக்காக போராடுறவங்க இந்த கயல்விழி அப்படிங்கிற கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் அப்படி இருக்கிறதுனால படத்துலேயும் அது கொஞ்சம் இருக்கும். அண்ட் அவங்க இது நம்ம ஒரு 70s தான் காட்டுறோம். ஸோ அன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு எரால அவங்க ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் மைண்டடான பர்சன், ரொம்ப ஒரு போல்டான ஒரு புரியல. இப்போ இருக்கிற இல்லை இப்போ இல்லை அவர் கேட்டது வந்து இப்போ இருக்கிற பெண்களுக்கும் அப்போ இருக்கிற பெண்களுக்கும் வித்தியாசம் காட்டுற மாதிரி. அப்படி கிடையாது. பெண்கள் மேலே பொதுவாக நிறைய விஷயங்கள் திணிக்கப்படுது. அது அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதான் நம்ம வந்து இது ஒரு பெரிய விஷயமாக காட்டி நம்ம சொல்லலை. ஆனால் சின்ன 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 டைலாகில் சின்ன சின்ன விஷயமாக சொல்லிட்டு போவோம். அப்படி போகும்போது ஆமாம்ல, இதெல்லாம் பெண்கள் மேலே திணிக்கப்படுற விஷயங்கள் தானே அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதாவது படத்தில் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம். காலங்காலமாக வந்தால் கலாச்சாரம், திடீர்னு வந்தால் திணிப்பா அப்படின்னு கேட்போம். ஸோ காலங்காலமாக கலாச்சாரங்கிற பேரில் நிறைய திணிக்கப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை டச் பண்ணி போகிறது தான் இந்த படத்தில். அது எல்லாமே எதுவுமே சீரியஸாக இருக்காது, எல்லாமே ஒரு காமெடி வெர்ஷனில் தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் தான் சார். இது ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக காமெடி தான். இது ஒரு காமெடி ட்ராமா தான். அரசியல் பேசப்படுது, உங்களை அரசியல்ல நீங்க எதிர்பார்க்க முடியுமா? இல்லை நான் எந்த அரசியலுக்கும் வரல. விஜய் சார் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. அவர் வந்து நீங்க நட்பா இருக்கிறீங்க, அதனால உங்க அந்த நட்பு அடிப்படையில் அவரோட கட்சியில நீங்க பொறுப்புல அவருக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு நம்மளுக்கு நடிப்பு தான். இப்போதைக்கு அதெல்லாம் இல்லை. ஃபியூச்சரில் வந்துட்டு அப்புறம் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லை. அதனால இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். அரசியல்ன்ற ஆசை இருக்கு, வரணுன்ற எண்ணமும் இருக்கு, ஆனா இப்ப இல்ல. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எப்பவுமே வந்து ஒரு ஹீரோ தான் முன்னிறுத்தி படம் பண்ணுவாங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஹீரோயினை வந்து முன்னிறுத்தி படம் பண்ணியிருக்கீங்க. என்ன பெண்ணியம் பத்தி சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அதுக்கு சிறப்பு இருந்தாலும் என்ன சார் ஸ்பெஷல் சார்? இதுதான் சார். இது வந்து நம்ம வந்து படத்தில் வந்து திணிப்பை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு பெண்ணை இதில் ஒரு ஹீரோவாக காட்டுறது தான் ஒரு கிக்கே அப்படின்ட்டு டைரக்டர் சொன்னதுனால தான் இது வந்து ஒரு பொண்ணை இது ஒரு மெயினாக வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறது. இது வந்து ஒரு மேல் ஆக்டர் பண்ணியிருந்தா இதை நம்ம கன்வே பண்ணியிருந்திருக்க முடியாது. இது ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போகிறதுனால தான் இந்த படமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இதில் வந்து ஸ்பெஷலான இதுன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி வரைக்கும் இப்படி ஒரு படம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இந்த மெசேஜ் யாரும் டச் பண்ணல. திணிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம டச் பண்ணல. ஹிந்தியை பற்றி பேசும்போதும் நம்ம ஹிந்தி திணிப்பு கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். அதை தவிர இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன திணிப்புகள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பொண்ணு அந்த ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. என்ன பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா அடக்கமாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? அது என்ன பெண்களுக்கு தான் அப்படிங்கிற அந்த அதுக்குண்டான அதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டச் பண்ணி போகிறோம் படத்தில். அப்புறம் வந்து காந்தாரா இந்த மாதிரியான ஒரு படங்களை கொடுத்த நிறுவனம் வந்து இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் என்ன சிறப்பு சார்? இப்போ கேஜிஎஃப், காந்தாரா எடுத்திருக்காங்க, ஹும்பாலே. ஸோ அவங்க வந்து அவங்களோட படம் தான் இது தமிழில். ஸோ அவங்க வந்து இப்படி ஒரு படத்தை படமாக எடுக்கணும்னாலே ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும்ல. ஸோ அந்த ஸ்பெஷல் தான் சார். அதுதான் நான் ஆக்சுவலாக மெயினான பாயிண்ட்டே சொல்லிட்டேன். நான் கதைங்கிறதே திணிப்பை பற்றி தான். அதை ரொம்ப ஒரு காமெடியான விஷுவலில் கொண்டு போகிறது தான் ஃபுல் கதையே. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும்போது ஒரு மொழி
மொழியை மையமா வச்சு படம் எடுக்கிறீங்க. சார் இது நம்ம ஊரில் மட்டும்தானே சார் இது பண்ண முடியும். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தானே சார் இந்த மாதிரி ஒரு படத்தை பற்றி பேச முடியும். நம்ம ஊரில் மட்டும்தானே இதை புரிஞ்சுப்பாங்க. அண்டு அதனால தான் பேரும் ரகு தாத்தா அப்படிங்கிற பேர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏ காமே ஏ கிசான் அந்த ஒரு இதுலேருந்து அதையும் ஹிந்தி சொல்லி கொடுக்கும்போது அப்படி சொன்ன ஒரு வார்த்தை ரகு தாத்தா அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு அழகான டைட்டில். அண்ட் அவர் இப்படி ஒன்று யோசிச்சிருக்காரு. எனக்கு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து சுமன் டைரக்டர் வந்து இப்படி ஒரு வித்தியாசமாக ஒன்று யோசிச்சு ஒன்று பண்ணியிருக்காருல்ல. அதாவது ஒரு மொழி இது வந்து நம்ம யாருமே இதை டச் பண்ணாத ஒரு விஷயம், அதை டச் பண்ணி ஒன்று பண்ணியிருக்காருங்கும் போதே அது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயமா தான் எனக்கு தோணுது. இந்த படத்துல உங்களால ஒர்க் பண்ணது படம் தமிழ் மக்களுக்கு ஒரு அவேர்னஸான படமா இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ அதான் நான் சொன்னேன் இல்லையா, படம் பார்த்து முடிக்கும்போது அதாவது எல்லாமே ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருக்கும். ஆனால் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக சிந்திக்க வைக்கும், கண்டிப்பாக நம்மளை யோசிக்க வைக்கும், பெண்களையும் யோசிக்க வைக்கும், ஆண்களையும் யோசிக்க வைக்கும். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஒரு நடிகையா நீங்க பல மொழிகளில் திரைப்படங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஹிந்தி எதிர்ப்புங்க பொழுது அந்த பக்கம் போய் நீங்க திரைப்படம் பண்ணுகிற பொழுது அதுக்கான எதிர்ப்புகள் வலுக்காதா? இல்லை, அது வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து நான் இந்த வருஷம் தான் ஹிந்தி டெபியூ பண்ணுறேன். டிசம்பரில் படம் ரிலீஸ் ஆகுது. பேபி ஜான் அப்படிங்கிற படம் பண்ணுறேன். ஒரு அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது கரெக்டாக இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் தான் அந்த படமும் சைன் பண்ணுறேன் நான். கரெக்டாக ரகு தாத்தா பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட பேச்சே வந்தது. பட் எப்படி இருந்தாலும் சார் நம்ம இப்போது இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன போது கூட அங்கே இருக்கிற சில மக்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஹிந்தி டெபியூ இப்போ பண்ணுறீங்க, ஆனால் ஹிந்தியை பற்றி பேசுகிறீங்க, தப்பாக பேசுகிறீங்கன்னு. நான் நம்ம ஹிந்தியை பற்றியே பேசல, நம்ம ஹிந்தி திணிப்பை பற்றி தான் பேசுகிறோம். அதனால் அந்த திணிப்புங்கிற வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஹிந்திங்கிறது இல்லை, மொழிங்கிறது இல்லை, எந்த விஷயத்தில் ஒரு திணிப்பாக இருந்தாலுமே அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து ஒரு ஹிந்தி திணிப்பு நம்ம ஊரில் ரொம்ப கனெக்ட் பண்ணுற விஷயம். அதனால் அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து வச்சிருக்கோம்.